அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னமே வக்கரதந்தாய் திமிகி தன்னோ தந்தி பிரதிபேது. துலா ராசிக்கு இந்த வாரம் 26/4/2026 முதல் 2/5/2026 வரைக்கும் சித்திரை மாதம் 13 முதல் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வரை துலா ராசிக்குண்டான பலம். இப்போ துலா ராசி அப்படின்னாலே உயர்வான ராசி. அந்த ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அஷ்டாங்க தோஷத்தோடு அமர்ந்து சுய கட்டுப்பாட்டோடு செயல்படுகிறார். நலப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பொருளாதார மேன்மை அடையணும். மேன்மை உள்ள ராசி நமது. ஆனால் பலகீனமான ராசியா அங்கிறது குழப்பம். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஏன் நல்லா இல்லை, குறைபாடு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை. இங்க 2க்கும் 7ஆம் அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல ரோக சத்ருஸ்தானத்துல சென்று அமர்ந்து மீன ராசியில சனியும் செவ்வாய் இணைக்கப்பட்டிருப்பதால் கடன் வாங்கி கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது. ஏதேனும் உடல் குறைபாடு இருந்தால் உரிய முறையில் மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே ஏதேனும் ஒரு வகையில் தலை நோவு சொல்லும், தலை சுற்றுதல், மயக்கம் அடைதல், இது போன்ற குறைபாடு இருந்தால் நிதானித்து செயலாற்ற வேண்டிய கடமை. குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை, மனசோர்வு மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். கடன் வாங்கி கொள்ளாமல் இருப்பது இந்த காலத்தில் ஏற்கனவே சொன்னது சிறந்தது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான். சூரியன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கும். பொருளாதார மேன்மை அடையும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை. உங்களுடைய கடமை தவறு இருந்தால் அதை மட்டும் சரி செய்து கொள்ளணும். எந்த கடமை? முன்னோர்களுடைய கடமை தவறு இருந்தால் அது சரி செய்து கொள்ள வேண்டிய கடமை. ஆகவே உங்களுடைய ஜோதிடரை ஆலோசனை செய்து உங்கள் ஜாதக ரீதி ஏதேனும் குறைபாடு இருந்தால், முன்னோர்கள் வழியில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தால் சரி செய்து கொள்வது சிறந்தது. ஆகவே பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாடையும், குழந்தைங்களுக்கு உண்டான எதிர்காலம் மேன்மையடையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயத்தை களைந்து நேர் வழியில் செல்லக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்கள் எதுக்கும் அஞ்சாதவராகவே திகழ்வீர்கள். அதுவும் சூரியன் பார்வை தைரியம் அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தைரியமோ அவ்வளவு உடம்பு உஷ்ணம் ஏறும். அதனால நிதானித்து செயலாற்றணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் மனசுமைக்கு மட்டுமே மருந்து தேவை. கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய காலம். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 7ஆம் இடத்துல. அதுவே பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரும். அது இல்லாமல் உங்கள் 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து விட்டு போன விரவுகளுக்கு தடை தாமதமின்றி ஒன்று கூடி வாழக்கூடிய தன்மை கொடுத்துரும். கண்ணும் கருத்துமாக இருந்தோம், அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி ஒன்றா இருந்தோம், மனக்கசப்பாக பிரிந்தோம். ஆனால் ஏதேனும் ஒரு விசேஷம் மூலம் நீங்கள் ஒன்று கூடக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய காலமே உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். பூமி லாபம் கிடைக்கும். சொந்த வீடு அமையறதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்து 6ஆம் இடத்துல சனியும் செவ்வாய் சேரும்போது கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது சொன்னோம். எப்படி பூமி அமையும்? பேசி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள்ள 1.5 மாதத்துக்குள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நகர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் தான் அமருவார். அப்போ உங்களுக்கு அமோகமான காலம். செவ்வாய் பயிற்சி அடைகிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து யோகக்காரரே. கடன் கொடுக்க மாட்டார். கடன் பைசல் பண்ணக்கூடிய தன்மை கூடாகும். செவ்வாய் கூடும்போது அவசர புத்தி மட்டும் கொடுக்கும். அந்த அவசரத்தை நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும்.
இதனாலதான் நமக்கு தேவையானது. தன பிராப்தம் அதிகரிக்கணும். அப்ப தனஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய். 6ல மறைகிறார். தனம், வாக்கு, குடும்பம் சொல்லுவோம். செவ்வாய் உங்க ராசிக்கு அத்தனை பலம் கொடுக்கக்கூடிய கிரகம் மறையும் போது தனஸ்தானாதிபதி மறையாமல் இருப்பதே சிறந்தது. அதனால உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். ஆகவே புத பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருப்பதால் கல்வி செல்வம் அதிகரிக்கும். கலைத்துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மை அடையும். பொருளாதாரம் சிறப்படையதனால நீண்ட காலமாக முயற்சி ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு அன்பர்களுக்கு அது சார்ந்தது அனைத்தும் வெற்றி பெறும். நான் ஒரு இசை வாசிக்கிறேன், நான் வந்து டான்ஸரு, நான் ஒரு ஓவியர் மற்றும் எக்ஸ்ட்ரா நான் ஒரு சினிமா டைரக்ஷன் பண்ணுறேன், நல்ல படம் எடுப்பேன், நல்ல நடிப்பேன், நடிகராக இருக்கிறேன், அத்தனை பேருக்கும் மேன்மை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். அத்தனை பேருக்கு அந்த கலை அம்சம் உடையவர்களுக்கெல்லாம் மேன்மை அடையக்கூடிய தன்மை. எழுத்தாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அவர்களை தேடி செல்லும் போது கிடைக்கல அப்படின்னு மன சோர்ந்து உட்கார்ந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் இந்த காலத்துல எழுத்தாளர்கள்லாம் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலம். அதனால பிற்காலத்துல ஒரு பெரிய புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அவர்கள் சரியான முறையில அணுகி இறைவனை தரிசனம் செய்து இந்த துளாராசிக்காரர்கள் மனதார வேண்டி வர வர கைமேல் பலம் கொடுக்கும். அவர்களுடைய கடமை தவறாம செய்து வந்து கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய கடமை தவறாகும் போதுதான் சிக்கலாகும். ஆகவே நிதானித்து குரு பகவான் இருப்பதால் பொருளாதாரத்திலிருந்து சிக்கல் நிவர்த்தி செய்து வாழ்க்கையில பிரகாசம் அடைய செய்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா. வாழ்க்கை.